மீனராசி அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஜோதிடர்களே, உங்களுக்கு இந்த மாதம், அதாவது அந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் சனி இருந்தாலும் அதே மாதிரி 6ல் கேது இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தில், வேலை விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன் பண்ணும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய்க்கு உடல் நலத்தில் ஒரு சௌகரியம் கிடைச்சிரும், புதிய ஒரு மருத்துவம், புதிய ஒரு அனுகிரகம் கிடைச்சிரும். அதேமாதிரி வீடு வாசல் கட்டுறதுல உங்களுக்கு யோகமாக ஒரு லோன் கிடைக்கிறது, போகிறது வர்றது உருவாகிரும். 8ல் சூரியன் இருக்கிறது யோகம்தான். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 6 கூடையவர் 8ல் இருக்கிறது யோகமாக வேலை செய்யும், திடீர் யோகமாக வேலை செய்யும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களை லக்னத்தை ராசியை பார்க்கறதுனால தேவைகளான கிடைக்கும், பெண்களால் உதவி கிடைக்கும், பெண்களால் யோகம் உண்டாகும், பெண்களால் சில நேரத்தில் தொல்லையும் உண்டாகும். அளவு கடந்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அதற்கான அமைப்பை உருவாக்கி நீங்கள் சரியாக பயணிச்சிங்கன்னா யோகமான அமைப்பு உருவாகும். மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும். மனைவி கிட்ட எதையும் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு 100% சிறப்பான மாதமாக அமையும். அல்லது பெண்களிடத்தில் கேட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சீங்கனாலும், தாயார்கிட்டயோ அக்கா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ கேட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் யோகமான மாதமாக அமையறதுக்கு சிறப்பாக இருக்குதுங்க.